வக்ஃபு சட்ட திருத்த மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கக்கூடிய காலக்கெடுவானது நீட்டிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். நாளைக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய காலக்கெடு விதிக்கப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடருடைய கடைசி நாள் வரை அவகாசம் வழங்கி நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த மழைக்கால கூட்டத்தொடரின் போது எதிர்க்கட்சிகளுடைய கடும் அமளிக்கிடையே வக்ஃபு சட்ட திருத்த மசோதா மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தது. இந்த மசோதாவிற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்தும் இந்த மசோதாவின் மீது விரிவான கருத்துக்களை கேட்க வேண்டும், ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று பல்வேறு எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய பரிசீலனைக்காக அனுப்பப்பட்டது. பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டார். இதில் பல்வேறு திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சிகளை சார்ந்த எம்பிக்களும் ஆளும் கட்சியை சார்ந்த எம்பிக்களும் இடம்பெற்றுள்ளனர். இந்த கமிட்டிக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிபந்தனை என்னவென்றால், அடுத்த கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளுக்குள்ளாக தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது இதற்கு விதிக்கப்பட்ட நிபந்தனையாக இருந்தது. அதாவது அந்த காலக்கெடுவின்படி நாளைக்குள் இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு இந்த மசோதா மீதான தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே இந்த குழுவில் இடம்பெற்றுள்ள எதிர்க்கட்சியை சார்ந்த எம்பிக்கள் இதனை அவசர கதியில் அறிக்கை தாக்கல் செய்யக்கூடாது, இந்த மசோதாவின் மீது உத்தரப்பிரதேசம், டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் இன்னும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. அதே போல பல்வேறு மாநிலங்களை சார்ந்த வக்ஃபு வாரியத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் இன்னும் தங்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டியிருக்கிறது. எனவே அதை முழுமை பெறாமல் அவசர கதியில் இந்த மசோதா மீதான அறிக்கையை தாக்கல் செய்யக்கூடாது. எனவே இந்த காலக்கெடுவை நீட்டிப்பதோடு மசோதாவை இந்த அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவையும் நீட்டிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவையும் சந்தித்து அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். அப்போது ஓம் பிர்லா என்ன தெரிவித்தார் என்றால், கடந்த வாரம் உங்களுடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நிச்சயமாக தீர்மானம் கொண்டு வந்தால் அவகாசம் நீட்டிக்கப்படும் என்ற ஒரு உறுதியை கொடுத்திருந்தார். அதனுடைய அடிப்படையில் இன்றைய தினம் பாஜக எம்பி ஜெகதாம்பிகா பால் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா மீதான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான அவகாசத்தை நீட்டிக்கும் ஒரு முன்மொழிவை மக்களவையிலே கொண்டு வந்தார். அதன்படி நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி நாள் வரை நீட்டிக்கும் ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அந்த தீர்மானம் மக்களவையிலே ஒருமனதாக ஏற்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதா மீது நாடாளுமன்ற கூட்டுக்குழு அறிக்கை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதா நிறைவேற்றப்படும் என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. தற்போது கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதா நிறைவேற்றப்படாது. அடுத்த வருடம், அதாவது ஜனவரி 30 பட்ஜெட் கூட்டத்தொடர் கூடும். அதில் கடைசி நாள் என்று எடுத்துக்க முடியாது, கிட்டத்தட்ட ஏப்ரல், மார்ச் மாதங்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். மார்ச், ஏப்ரல் மாதங்களில் தான் இந்த குழு தன்னுடைய அறிக்கையை சமர்த்து அதன் பின்னர் தான் இந்த மசோதா நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் இந்த மசோதா நிறைவேற்றப்படாது என்பது இதன் மூலம் உறுதியாக இருக்கின்றது. இதனைத் தொடர்ந்து கௌதம் அத்தானி விவகாரம், மணிப்பூர் கலவரம் உள்ளிட்ட விவகாரங்களை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் இரு அவைகளிலும் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.